நார்மல் டேஸை விட ஏதாவது ஃபெஸ்டிவல் டேஸ் வருது, இல்ல வீட்ல ஏதாவது ஃபங்ஷன் அப்டின்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஸ்கின்னுக்கு கொஞ்சம் கேர் குடுத்து பார்த்துப்போம். ஏதாவது வந்து ஹோம்மேட் ட்ரை பண்ணுவோம். இல்ல க்ரீம்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். எதுக்காக அப்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேல நம்ம ஸ்கின் வந்து நல்லா பளிச்சுன்னு பிரைட்டா இருக்கணும் அப்டின்றதுக்காக. ஸோ இப்போ வந்து பொங்கல் வருது. ஸோ பொங்கல் அன்னைக்கு வந்து உங்களோட ஃபேஸ் நல்லா கிளியரா, பிரைட்னிங்கா இருக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. சூப்பரா இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 to 3 டேஸ் தான் இருக்கு. ஸோ இந்த 3 டேஸ்மே நீங்க வந்து ரெகுலரா அந்த ஃபேஸ் பேக்க ட்ரை பண்ணிட்டு வரும்போது, ஸ்கின்ல சூப்பரான ஒரு பிரைட்னஸ் வந்து பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு வாங்க. அண்ட் இப்போ நான் கூட ஷேர் பண்ண போறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா கிடைக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான். ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் பேக் தான். பட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து கிளீனான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாதம் ஆட் பண்ணிக்கிறேன். சாதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வந்து ஃபேஸ் பேக் தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ண போறது என்னோட கை, கால், கழுத்து அந்த இதுக்கும் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் முல்தானி மெட்டி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். முல்தானி மெட்டி பவுடர் வந்து ஒரு 1லேருந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மிக்ஸிங்க்கு எவ்வளோ அளவு வந்து பால் தேவைப்படுதோ அந்த அளவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, ரா மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாயில்டு மில்க், ரா மில்க் எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆச்சு அப்படின்னா. ஒரு சில ஸ்கின்னுக்கு செட் ஆகாது அப்படின்னா, நீங்கள் வந்து பாலுக்கு பதிலா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நார்மலா வந்து வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் பேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ரொம்பவே நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் ரிசல்ட் வந்து நமக்கு சீக்கிரமாகவும் கிடைக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் கூட நீங்கள் அடிஷ்னலாக ஹனி ஆட் பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது நல்லா க்ளோயிங்காகவும் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட ஃபேஸ் பேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். ஓகே. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் எந்த டைமிங்கில் ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணுங்கள். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நான் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு, அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு, நார்மலா வந்து மாய்ஸ்சரைசர் இல்ல டோனர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மாய்ஸ்சரைசர், டோனர் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். அண்ட் இது கூட அடிஷ்னலா நீங்கள் ரைஸ் வாட்டர் டோனரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்ல இன்ஸ்டன்ட்டா நல்ல ஒரு பிரைட்னஸும் வந்து பார்க்கலாம். ஸ்கின்னும் ரொம்ப நல்லா கிளியரா இருக்கும். சீக்கிரமாவே நல்ல ரிசல்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ மார்னிங் டைம் வந்து எப்படி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து இதை உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, ஒரு 30 to 45 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்னிங் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட கை, கழுத்து, காலில் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹோல் பாடியுமே நல்லா வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சன் டேன்லாம் இருந்தது அப்படின்னா, அதை வந்து சீக்கிரமாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, முல்தானி மெட்டி இருக்குது. முல்தானி மெட்டி ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்ல பிம்பிள்ஸ்லாம் இருந்தது, எக்ஸஸ் ஆயில்னஸ்லாம் இருந்தது அப்படின்னா, அதை ரெடியூஸ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கும். டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்தாலும் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ரைஸ் வந்து சாதம் சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஸ்கின்னுக்கு. நம்ம ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்ல ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் வந்து பார்க்கலாம். சீக்கிரமாக ரிங்கிள்ஸ்லாம் வராது. உங்கள் ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இதில் பால் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால நம்ம ஸ்கின்ல உள்ள டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணாலே ஸ்கின் வந்து கிளியராக இருக்கும். ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அது எல்லாமே, அந்த டெட் செல்ஸ் எல்லாமே. ஸோ அது வந்து எப்படி ஆகும், நம்ம ஸ்கின்னை வந்து டல்லாக காட்டும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாலே ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா கிளியராகவும் பிரைட்னிங்காகவும் இருக்கும். அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் உங்களோட ஃபேஸில் வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ளைனான வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு துணி வச்சு, காட்டன் துணி வச்சு இல்லை வைப்பர் வச்சு, காட்டன் வச்சு நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுக்கிறது தான் பெட்டர். அப்போ தான் வந்து அந்த பிளாக் ஹெட்ஸாக இருக்கட்டும், ஒயிட் ஹெட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்கின்ல உள்ள டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து தொடச்சி எடுங்க. அதான் வந்து நல்லாயிருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக் இது. பட் அட் த சேம் டைம் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும். சீக்கிரமாகவும் நல்ல ரிசல்ட்டும் இருக்கும். 4 டேஸ் நீங்கள் ரெகுலராக வந்து இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். 5th டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல சூப்பரான சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். நல்லா வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவும் ஆகிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ட்ரை பண்ணி எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேணால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா. See you next video guys. Take care. Bye.